ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. சத்தியமா சொல்றேன், நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் நேர்மையா நடந்துப்பீங்க. ஓட்டுகளை கரெக்டா எல்லாருக்கும் போட்டு விடுவீங்க. அதுவும் முக்கியமா கண்டென்ட் கொடுக்குற பர்சனுக்கு ஓட்டுகளை அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. ஆனா இந்த ஒரு பர்சனுக்கு நீங்க ஓட்டுகளே போடல அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த பர்சனை பொறுத்தவரைக்கு நமக்காண்டி அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவு உழைச்சிருக்காங்க. நம்ம கிட்ட மட்டும் உழைக்கல, வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் ஒரு வில்லி மாதிரி மாறுறதுக்காண்டி டே ஒன்ல இருந்து அவ்வளவு கண்டென்ட், அவ்வளவு சண்டைகளை போட்டு அவ்வளவு எஃபோர்ட் போட்டு உழைச்சிட்டு இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்க ஓட்டுகளே போடாம இப்ப இந்த வீட்டோட வெளியே அனுப்புறீங்கன்னா ரொம்ப மோசம் ப்ரோ, ரொம்ப மோசம். அதாவது தெரியல, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். மண்டையை கழுவி விட்டாங்க. ஓட்டு போடாதீங்க, அந்த பர்சனால தான் முத்துக்குமரனுக்கு நிறைய டேமேஜ் ஆகுது, ஓட்டுகள் போடாதீங்கன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான் போல. அதனால ஓட்டுகள் போடாம விட்டுருக்கீங்க. இருந்தாலும் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. பாவம், அவங்க ஃபைனலிஸ்ட்னு சொல்லி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள நீங்க இப்போ இப்படி பாதியில வழி அனுப்புறது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. யாரு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க, மஞ்சரி அவர்களை தான் சொல்றேன். ஸோ மஞ்சரி அவர்கள் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது நண்பர்களே, கன்ஃபார்ம் ஆகிட்டு நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு சின்ன உதவி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும், பார்த்து பண்ணி விடுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மஞ்சரி கண்டிப்பா எவிக்ட் ப்ரோ. மஞ்சரி தாண்டி தான் இன்னொரு ஆளை யோசிக்க வேண்டியிருக்கும். மஞ்சரி தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. ஆனா டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டபுள் எவிக்ஷன்ல இப்ப யார் யார் போவா அப்படிங்கறத மிகப்பெரிய குழப்பம் எல்லாருக்கும் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா மொத்தம் 8 பேர் நாமினேஷன்ல இருக்காங்களா, அந்த 8 பேர்ல ஒரு 3 பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. அந்த 3 பேருக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசா இல்லவே இல்லை. ஓகேவா, அந்த 3 பேர் யாரு, அந்த 3 பேர்ல இப்ப மஞ்சரி ஓட்டு மீதி 2 பேர்ல யார் ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருக்கு. எல்லாருக்குமே இப்ப அந்த குழப்பம் போயிட்டு இருக்குது. அந்த 3 பேர் யாருன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம யார் யார் ஓட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றேன். அந்த 3 பேர்ல இருந்து இன்னொருத்தர் யார் வெளியே போவா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. ஓகேவா, இப்போ டேஞ்சர் சோன்ல இருக்க 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அருண், பவித்ரா, மஞ்சரி. ஓகேவா, அருண், பவித்ரா, மஞ்சரி தான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இல்ல மஞ்சரி அவர்கள் எவிக்ட் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது தூக்கி சைடுல வச்சிடலாம். மீதி இருக்கிறது 2 பேர் தான், பவித்ரா, அருண் அவர்கள். ஓகேவா, இதுல நான் நேத்து நைட்டே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 3 பேர் டேஞ்சர் சோன்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்களை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அங்க இன்னொரு டவுட் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பொண்ணு அட் அ டைம்ல வெளிய அனுப்புவாங்களா, அது கடைசி நாட்கள்ல 2 பேர் அட் அ டைம்ல வெளிய அனுப்புவாங்களா, அப்ப அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா பவித்ரா பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ சின்ன சின்ன கண்டென்ட் கொடுக்க தான் செய்றாங்க. ஏதோ ஒரு கண்டென்ட் எங்க இருந்து வரதான் செய்யுது. ஆனா பெரிய லெவல்ல நம்ம ரசிக்கிற மாதிரிலாம் கண்டென்ட் இருக்காது. ஓகே, ரசிக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. நார்மலா உட்கார்ந்து எல்லாரும் பேசுனீங்கன்னா எல்லாரும் பேசி முடிச்சோன்னே எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கான கண்டென்ட். அந்த வகையில் பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஓகேவா, 100% இருக்கு. இருந்தாலுமே அன்ஃபேர் எலெக்ஷன் சொல்லி ஒன்று வைக்கும்போது அதில் அருண் அவர்களை எவிக்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் இம்பாக்டா இருக்கும். ஓகேவா, எப்படி ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா அருணை பொறுத்தவரைக்கும் யாருமே கெஸ் பண்ணாத ஒரு பர்சன். இந்த வாரம் அருணை யாருமே பெருசா கெஸ் பண்ணல. அருண் அவர்கள் எவிக்ட் ஆக மாட்டாங்க, கண்டிப்பா அருண் வீட்டில் இருப்பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் ப்ரோ இந்த வாரம் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஞாபகம் இருக்கா, இந்த வாரம் மட்டும் ரயான் அவர்கள் மட்டும் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டா கண்டிப்பா மஞ்சரி அண்ட் விஜய் விஷால் தான் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போங்க நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஆனா சடனா பார்த்தா இந்த வாரம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி வெறித்தனமான ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காரு நம்ம விஜய் விஷால். ஓகேவா, அந்த வகையில் அவர் இப்ப எவிக்ட் ஆக போறது இல்ல. அப்ப அவர் எவிக்ட் ஆகலன்னா அடுத்த கட்டமா யார் இருக்கா, அருண் அவர்கள் தான் இருக்காங்க. ஆனா நம்ம யோசிச்சோமா அருண் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு, வாய்ப்புகளே கிடையாது. நீங்க எல்லாம் யோசிக்க மாட்டீங்க, நானும் சுத்தமா யோசிக்கல. கடைசி நாட்கள் பார்க்கும்போது தான் தெரியுது அருண் அவர்களுக்கு ஓட்டுகளே இல்லை அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த 3 பேர் தான் ஓட்டுகள் இல்லாம இருக்குது. ஸோ இந்த வகையில் ஒரு அன்ஃபேர் எலெக்ஷன் மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது அருண் அவர்களை தான் இருக்கும். ஏன்னா இப்போ சடனா இப்போ ஒரு நியூஸ் வர வந்துருக்குது, ஒரு பொண்ணு போறாங்க, இன்னொரு பையன் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பொண்ணு மஞ்சரி அவர்களை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பையன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த கட்டமா இருக்கிறது அருண் அவர்கள் மட்டும்தான். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்கள் மட்டும்தான். அடுத்த கட்டமா விஜய் விஷால் இருக்காப்ல, ராணோ இருக்காப்ல. ஆமா, விஜய் விஷால், ராணோ தான் இருக்காப்ல. ரயான்லாம் வாய்ப்புகளே கிடையாது. ரயான்லாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ மொத்தத்தில் கவனிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ரயான் டிக்கெட் ஃபைனல் வின் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்ததாக பார்க்கும்போது விஜய் விஷால் ஓட்டுகள் இருக்கான், வெளியே வர மாட்டான். ஸோ அதனால கடைசி கட்டமா இருக்கிறது அருண் அவர்கள் மட்டும்தான். ஸோ அருண் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு எவிக்ட் ஆவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் அப்டேட் வந்தோன்னா கண்டிப்பா அடுத்த தொடர்ந்து அப்டேட் பண்றேன். நீங்க சொல்லுங்க, மஞ்சரி அவர்கள் இப்போ எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ நான் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டாகணும். இந்த கொஸ்டின் அடுத்து இன்னொரு இது இருக்கு. ஓகேவா, இதில் நான் ஒன்று கேட்குறேன், மஞ்சரி அவர்கள் இப்போ எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கு கடந்த 2 வாரங்களா ஜாக்லினை பொறுத்தவரைக்கு மஞ்சரி கிட்ட மட்டும் தான் க்ளோஸ். வேற யாருக்கிட்டையுமே அவங்க க்ளோஸ் ஆகல, போய் பேசல, எதுவுமே பண்ணல. ஓகேவா, ஒன்லி மஞ்சரி மட்டும்தான். மஞ்சரி 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 என்னோட நண்பியே நீதான் சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட மட்டும் தான் க்ளோஸா இருந்திருக்காங்க. அப்படி மஞ்சரி கிட்ட மட்டும் க்ளோஸா இருந்த ஜாக்லின் இந்த வாரம் மஞ்சரி வெளியே போன பிறகு யாரு கூட க்ளோஸா இருப்பாங்க? நான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுக்குறேன். 1 சௌந்தர்யா, 2வது ரயான்,
மூணாவது விஜய் விஷால், இல்லைன்னா கடைசி கட்டமா முத்துக்குமரன். ஓகேவா? இல்ல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் பெருசா நெருங்க முடியாது, நான் க்ளோஸ்ல பெருசா விட மாட்டேன், டக்கு டக்குன்னு தள்ளி விட்டு போயிருவான். இல்ல வந்து முத்துக்குமரன் நம்ம கட் பண்ணிடலாம். விஜய் விஷாலா, இல்ல சௌந்தர்யாவா, இல்ல கடைசி கட்டமா இருக்க ரயானா, இந்த 3 பேர்ல யாரு கிட்ட நம்ம அக்கா அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆவாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா நான் சிம்பிளா இப்போ ஆன்சர் கொடுத்துறேன். சௌந்தர்யா கிட்ட போய் தான் க்ளோஸ் ஆவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இல்ல நாளைக்குல கண்டிப்பா சௌந்தர்யாக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்துச்சு, அப்படி அதை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா நேரா போயிட்டு சௌந்தர்யா நீதான் மாஸ் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அங்க ஒட்டிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அடுத்த கட்டமா நான் ரயானுக்கான ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணோம். நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ ரயான் மட்டும் அங்கே தப்பு பண்ணல ப்ரோ, நிறைய பேர் தப்பு பண்ணாங்க, நீங்க ஏன் ப்ரோ ரயானை மட்டும் குறி வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நான் கடைசி வீடியோல ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2 விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஒன்று, இங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு சம்பவமும் நடக்க போறதில்லை, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சம்பவம் நடக்க போறதில்லை, குறும்படம் எதுவுமே இருக்காது. நார்மலா சேதனை வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே கார்டை கொடுக்கறதுக்கு உள்ள வந்தாலும் வருவாரு, இல்லைன்னா அது ஒரு சின்னதா ஒரு இந்த ஆக்டிவிட்டி ஏரியால வச்சு ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சு அந்த லாஸ்ட் சீசன் கொடுத்தாங்கல்ல பட்டன் நமக்கு கிருன்னு சுத்தி மேல வந்து அதை நம்ம விஷ்ணு அவர்கள் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதை கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சு கடைசியில் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறான்னு எனக்கு தோணுது. மேபி அப்படி இருக்கலாம். அப்படி இல்லை குறும்படம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அன்ஃபேர் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மிகப்பெரிய அன்ஃபேர்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? அது மிகப்பெரிய அன்ஃபேர். ஏன்னா இவங்க கண்டென்ட்டாக ட்ரை பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள அந்த ஜார் டாஸ்க்ல கூட அதில் கூட நமக்கு இப்போ ஒரு கிளிப்ஸ் கிடைச்சிருக்குது. நம்ம பிரதர் ஒருத்தவங்க தான் காட்டினாங்க. அந்த ஜார் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ரயான் மட்டும் தான் அந்த ஜாரை இது பண்ணான்னு சொல்லிட்டு. நோ. கடைசியா இருந்த பவித்ரா மஞ்சரி இருக்காங்கல்ல, பவித்ரா மஞ்சரி இதுல நம்ம மஞ்சரி இருக்காங்கல்ல, அவங்க கூட ஜார் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஜார் தள்ளி போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த இதை பிடிச்ச குளிக்க அந்த ஜார் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜார் அட்ஜஸ்ட் பண்றது தப்புனா நீங்க கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல வந்து இப்படி கீழே குச்சி பிடிச்சி குளிக்க அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, எல்லாமே தப்பு தான். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜார் டாஸ்க்கும் பெருசா குறும்படமா மாற போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ப்ரோ. இது சும்மா ஹைப் ஆக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன்ல, சும்மா ஹைப் ஆக்குறாங்க. ஒருவேளை சும்மா நாச்சுக்கும் அதை குறும்படமாக மாற்றினாங்கன்னா அவங்க வாண்டடாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரயானுக்கு போக விடாமல் வாண்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை சீனை கிரியேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவர் நினச்சிருந்தா அங்கேயே தட்டியிருக்கலாம். அங்கே எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குற ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணுற ஒருத்தனுக்கு ஒரு வார்னிங்கோ இல்லை அந்த டாஸ்கில் அப்போவே எவிக்ட் பண்ணி கூட வெளியே எடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க கடத்தி கொண்டு வராங்கன்னா அது ஏதோ கண்டென்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஒன்று தான், எதுவுமே நடக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், மஞ்சள் அவர்கள் எவிக்ட், ஜாக்லின் அவர்கள் யார்கிட்ட போய் இதுக்கப்புறம் கூட்டணி சேருவாங்க, ஜாக்லின் அவர்கள் அடுத்த யாரு கூட கூட்டணி சேருவாங்க, அதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. அடுத்த கட்டமாக டபுள் எக்ஷனில் மீதி இருக்க பவித்ராவா அருணா, இந்த 2 பேரில் யார் ஒருத்தர் எவிக்ட் ஆவான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அருண் மட்டும் எவிக்ட் ஆகிட்டா வரப்போகிற வாரத்தில் விஜய் விஷால் பொட்டி தூட்டி ஓடிடுவான். ஏன்னா அவன் வந்து இருக்க மாட்டான், பிபி இல்லாமல். ஓகேவா? கண்டிப்பாக பொட்டி தூட்டி போயிடுவான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அருண் எவிக்ட் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிகர் ஆகி விஜய் விஷால் பொட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 2 பூனை என் தம்பி கொண்டு வந்து கொடுத்தான் ப்ரோ. அந்த 2 பூனை பண்ணுற அட்டகாசம் இருக்குது தெரியுமா? என் சிஸ்டர் அடிச்சு உடைக்குது, லைட்டை கிட்டலாம் சரிச்சு போடுது, மண்டை சூடாயிட்டு இருக்கு ப்ரோ, மண்டை சூடாயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள். யார் எவிக்ட் ஆவா, டபுள் எக்ஸில் யார் ஒருத்தர் எவிக்ட் ஆவான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இடத்துல பார்க்கலாம்.